நீரோஷா ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவள். கிராமம் சின்னதுதான், ஆனால் அவளுடைய வீடு அந்த ஊரில் பெரியது. பணம், நிலம், மரியாதை எல்லாம் நிறைந்த குடும்பம். ஆனால் அந்த பெருமையின் நடுவிலும் அவள் வாழ்க்கை எப்போதும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தான் இருந்தது. வெளியுலகத்தை பார்க்கும் ஆசை அவளுக்கு இருந்தாலும் அந்த ஆசையை வெளிப்படுத்தாத அமைதியான பழக்கம் அவளுக்குள் வளர்ந்துவிட்டது. அந்த நாள் மாலை வீட்டின் முன் நீண்ட வறண்டாவில் அவள் அமைதியாக உட்கார்ந்து இருந்தாள். காற்று மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது, மரங்களின் இலைகள் சத்தமில்லாமல் அசைந்தன. அவள் கையில் இருந்த புத்தகம் திறந்தபடியே இருந்தது, ஆனால் அவள் கண்கள் அந்த எழுத்துக்களை பார்க்கவில்லை, எங்கோ தூரத்தில். அவள் மனசு வேறொரு உலகத்தை தேடிக்கொண்டிருந்தது. அவளுக்குள் ஒரு கேள்வி மெதுவாக எழுந்தது. இந்த வாழ்க்கைதான் எனக்கு வேண்டியதா? அந்த நேரத்தில் வீட்டின் வாசலில் யாரோ வந்த சத்தம் கேட்டது. வழக்கமாக வருபவர்கள் போல இல்லாமல் அந்த நடையின் ஒலி கொஞ்சம் புதிதாக இருந்தது. நீரோஷா மெதுவாக தலையை தூக்கி பார்த்தாள். அவளுடைய வாழ்க்கை அடுத்த சில நொடிகளில் மாற்றம் அடையப் போகிறதென்ற உணர்வு சொல்லாமல் அவளுக்குள் ஒரு அசைவாக எழுந்தது. ஆனால் அது என்ன மாற்றம் என்று அவளுக்கே இன்னும் தெரியவில்லை. அந்த அமைதியான மாலையில் வாசலின் முன் சைக்கிள் சத்தம் மெதுவாக நின்றது. அக்கா, பாம்ப்ளெட் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சிறிய காகிதத்தை கையில் நீட்டினான் பேப்பர் பையன். நீரோஷா அதை எடுத்து பார்த்தாள். சாதாரண விளம்பரம் போல இருந்த அந்த பாம்ப்ளெட் இங்கிலீஷ் கோர்ஸ் என்று பெரிய எழுத்துகளில் சொல்லிக் கொண்டிருந்தது. அவள் அதை கவனமாக வாசிக்க ஆரம்பித்தாள். ஒவ்வொரு வரியும் அவளுக்குள் ஒரு புதிய வாய்ப்பை போல தோன்றியது. இதுவரை அவள் மனதில் மட்டும் இருந்த ஒரு ஆசை, வெளியுலகத்தை புரிந்து கொள்ளணும், தன்னால பேசணும் என்ற எண்ணம் அந்த சிறிய காகிதத்தில் ஒரு வழியாக மாறியிருந்தது. அவள் விரல்கள் அந்த பாம்ப்ளெட்டை சற்றே இறுக்கமாக பிடித்து கொண்டன. அவள் மெதுவாக தலை தூக்கி வெளியே பார்த்தாள். அந்த நேரத்தில் கிராமம் அதே மாதிரி அமைதியாக இருந்தாலும் அவளுடைய மனசு மட்டும் மாற ஆரம்பித்துவிட்டது. அந்த பாம்ப்ளெட் ஒரு சாதாரண காகிதமா, இல்ல அவளுடைய வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு தொடக்கமா என்று தெரியாமல் அவள் அதை இன்னும் ஒரு முறை திரும்பி பார்த்தாள். நீரோஷா அந்த பாம்ப்ளெட்டை கையில் பிடித்துக்கொண்டு உள்ளே வந்தாள். அவள் முகத்தில் ஒரு புதுசான உற்சாகம் தெரிந்தது. அம்மா, நான் இந்த இங்கிலீஷ் கோர்ஸ் படிக்கணும் என்று அவள் மெதுவாக சொன்னாள். அந்த காகிதத்தை அவள் அம்மாவிடம் நீட்டினாள். அது ஒரு சாதாரண காகிதமில்ல, அவளுடைய ஒரு சிறிய கனவின் தொடக்கம். அம்மா அதை எடுத்து பார்த்தார். ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். பிறகு சற்றே ஆச்சரியத்தோடு கேட்டார், என்ன இது இங்கிலீஷ்? இதுக்கு என்ன அவசியம்? அவள் குரலில் சந்தேகமும் பழக்கப்பட்ட சிந்தனையும் கலந்திருந்தது. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ கல்யாணம் பண்ணிக்க போற. இந்த படிப்பெல்லாம் இப்போ எதுக்கு என்று அவள் சொன்ன வார்த்தைகள் வீட்டின் அமைதியை கொஞ்சம் கனமாக்கின. நீரோஷா ஒரு நொடிக்கு அமைதியாக நின்றாள். அவள் கையில் இருந்த பாம்ப்ளெட் சற்று நடுங்கியது. ஆனால் அவள் கண்களில் இருந்த அந்த ஒளி குறையவில்லை. அவள் அம்மாவை நேராக பார்த்தாள். அந்த பார்வையில் பதில் இருந்தது. இன்னும் சொல்லப்படாத, ஆனால் தள்ளிவைக்க முடியாத ஒரு முடிவு மெதுவாக உருவாகிக் கொண்டிருந்தது. நீரோஷா மெதுவாக சிரித்தாள். கல்யாணம் ஆகாதுன்னு நான் சொல்லலம்மா, கண்டிப்பா ஆகும் என்று அவள் அமைதியாக ஆரம்பித்தாள். ஒரு நொடி தாமதித்து அவள் குரலில் உறுதி கலந்தது. ஆனா இந்த கோர்ஸ் நான் படிப்பேன், அது நிச்சயம். அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பயமில்லை, ஆனால் ஒரு முடிவு மட்டும் தெளிவாக இருந்தது. அம்மா அவளை சில நொடிகள் கவனமாக பார்த்தார். அந்த பார்வையில் கவலையும் சமூகத்தின் பழக்கமும் கலந்திருந்தது. பிறகு மெதுவாக சொன்னார், இதெல்லாம் நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது. நீ உன் அப்பாவிடம் கேட்கணும். அந்த ஒரு வரியில் வீட்டின் பழைய விதிகளும் அப்பாவின் முடிவின் முக்கியத்துவமும் வெளிப்பட்டது. நீரோஷா அந்த வார்த்தைகளை அமைதியாக கேட்டாள். அவள் கையில் இருந்த பாம்ப்ளெட்டை இன்னும் சற்று பிடித்து கொண்டாள். ஒரு சிறிய மூச்சை விட்டாள். அடுத்தபடி என்னன்னு அவளுக்கு தெரிந்துவிட்டது. இப்போ இந்த ஆசை ஒரு எண்ணமில்லை,
அவள் நேராக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு முடிவு ஆனது. நீரோஷா மெதுவாக அப்பா இருந்த அறைக்குள் நடந்து சென்றாள். அவர் எப்போதும் போல அமைதியாக ஒரு கோப்பை பார்த்து கொண்டிருந்தார். அவள் அருகில் நின்று கையில் இருந்த பாம்ப்லெட்டை நீட்டினாள். அப்பா, நான் ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ் படிக்கணும் என்று அவள் மெதுவாக ஆரம்பித்தாள். குரல் மென்மையாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு சிறிய பதட்டம் இருந்தது. அவர் அந்த காகிதத்தை எடுத்து பார்த்தார். சில நொடிகள் ஒன்றும் பேசாமல் வாசித்தார். பிறகு அவளை நோக்கி பார்த்தார். அந்த பார்வையில் சிந்தனை இருந்தது. இதுக்கு உனக்கு என்ன பயன் என்று அவர் அமைதியாக கேட்டார். நீரோஷா ஒரு நிமிடம் தைரியம் சேர்த்துக்கொண்டு, எனக்கு வெளியுலகத்தை புரிஞ்சிக்கணும் அப்பா, நானே பேசணும் என்று சொன்னாள். அந்த ஒரு வரி அவள் ஆசையை தெளிவாக சொல்லிவிட்டது. அவர் மீண்டும் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பின்னர் மெதுவாக தலையசைத்தார். சரி, படிச்சுக்கோ என்ற அந்த ஒரு வார்த்தை அவளுக்குள் இருந்த எல்லா பதட்டத்தையும் உடைத்துவிட்டது. நீரோஷாவின் முகத்தில் உடனே ஒரு ஒளி பரவியது. அவள் சிரித்தாள். அது ஒரு சாதாரண சிரிப்பு இல்லை. அவள் வாழ்க்கையில் ஒரு சிறிய கதவு திறந்த சத்தம் போல இருந்தது. நாள்கள் கழியாமல் நீரோஷா அந்த கோர்ஸ் இல் சேர்ந்தாள். அவள் கிராமத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த அந்த இன்ஸ்டிடியூட்க்கு போக வீட்டிலிருந்தே வாகன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டது. முதல் நாள் காலை சின்ன பதட்டத்தோடும் பெரிய எதிர்பார்ப்போடும் அவள் கிளம்பினாள். கிராமத்தை கடந்து நகரத்துக்குள் நுழையும் அந்த பயணம் அவளுக்கு புதுசான ஒரு உலகத்துக்கு செல்லும் பாதை மாதிரி தோன்றியது. இன்ஸ்டிடியூட்க்கு வந்தவுடன் அவள் சுற்றி பார்த்தாள். எல்லாமே அவளுக்கு புதிது. புதிய முகங்கள், புதிய சத்தங்கள், புதிய சூழல். ஒரு சிறிய மூச்சை விட்டுக்கொண்டு அவள் தன்னுடைய கிளாஸ் ரூம் ஐ கண்டுபிடித்து கதவின் முன் நின்றாள். உள்ளே ஏற்கனவே கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது. அவள் மெதுவாக கதவை தட்டினாள். "Can I come in?" என்று அவள் சொல்ல, அவளுடைய குரலில் சற்று தயக்கம் இருந்தாலும் அதில் ஒரு தைரியம் இருந்தது. உள்ளே நின்று கிளாஸ் எடுத்து கொண்டிருந்த இங்கிலீஷ் லெக்சரர் அவளை நோக்கி திரும்பினார். அந்த ஒரு நொடியில் நீரோஷா ஒரு புதிய பாதையை எடுத்து வைத்த உணர்வு அவளுக்குள் மெல்ல பரவ ஆரம்பித்தது. அந்த நாளில் இங்கிலீஷ் லெக்சரர் கிளாஸ் எடுத்து கொண்டிருந்தது ஒரு நாவல் பற்றி, ஹவு டு ஸ்டாண்ட் ஆன் லைஃப். அவர் பேசும் விதம் சாதாரண டீச்சிங் மாதிரி இல்லை. ஒவ்வொரு வரியும் வாழ்க்கையை நேராக தொட்டது. நிலைத்திருப்பது தான் முக்கியம், விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பதுதான் வாழ்க்கை என்று அவர் சொன்ன வார்த்தைகள் கிளாஸ் முழுக்க அமைதியை உருவாக்கின. நீரோஷா அந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டாள். அவளுக்கு அது ஒரு பாடமாக இல்லை, அவள் வாழ்க்கையோடு சேர்ந்த ஒரு உண்மை போல இருந்தது. அவள் இதுவரை மனதில் வைத்திருந்த ஆசைகள், பயங்கள், சந்தேகங்கள் எல்லாம் அந்த சொற்களுடன் இணைந்து ஒரு புதிய அர்த்தம் பெற்றது. நான் என்ன நினைக்கிறேனோ அதை நிச்சயமாக செய்து முடிக்கணும் என்ற எண்ணம் அவளுக்குள் மெதுவாக வலுப்பெற்றது. அந்த கிளாஸ் முடியும் நேரத்திற்குள் நீரோஷாவின் உள்ளே ஏதோ மாறிவிட்டது. அவள் அந்த லெக்சரர் ஐ பார்த்தாள். ஒரு ஆசிரியராக மட்டும் இல்லாமல் அவளுக்குள் ஒரு நம்பிக்கையை எழுப்பிய ஒருவராக. அந்த நாளில் அவள் எடுத்த அந்த சிறிய படி இப்போ ஒரு தைரியமான பாதையாக மாற ஆரம்பித்தது. நீரோஷா அந்த மாலை வீட்டுக்கு திரும்பி வந்தாள். வெளியுலகம் வழக்கம் போல அமைதியாக இருந்தாலும் அவள் மனசு மட்டும் அந்த ஸ்லஸ்ரூம்லையே இருந்தது. அவள் மெதுவாக வாசலின் அருகே அமர்ந்தாள். காற்று வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் அவளுக்கு கேட்கப்பட்டது அந்த லெக்சரர் குரல் மட்டும். அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மீண்டும் மீண்டும் அவள் நினைவில் ஒலித்தது. விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பதுதான் வாழ்க்கை என்ற அந்த ஒரு வரி அவளுடைய உள்ளத்தை முழுக்க நிரப்பியது. அவள் இதுவரை யோசிக்காத விதத்தில் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்தாள். அவள் கையில் புத்தகம் இருந்தாலும் அவள் கண்கள் அதில் இல்லை. அவள் மனசு முழுவதும் அந்த குரலில் மூழ்கியிருந்தது. அது ஒரு பாடமாக இல்ல, அவள் வாழ்வோடு கலந்து போன ஒரு உணர்வு. அந்த இரவு நீரோஷா தனியாக இருந்தாலும் தனிமையாக இல்லை. அவள் உள்ளத்தில் ஒரு புதிய தைரியம் மெதுவாக வளர ஆரம்பித்தது.
அந்த லெக்சரர் வார்த்தைகள் ஒரு சத்தமில்லாத சக்தி மாதிரி அவளை நிரப்பின. அவள் இன்னும் எதையும் சொல்லவில்லை. ஆனால் அவள் உள்ளே ஒரு புதிய நீரோஷா உருவாக ஆரம்பித்துவிட்டாள். அடுத்த நாள் காலை நீரோஷா வழக்கத்தை விட சீக்கிரம் கிளம்பினாள். மனசுக்குள் ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருந்தது. இன்று மீண்டும் அந்த சேம் கிளாஸ், அந்த சேம் குரல். இன்ஸ்டிடியூட்க்கு வந்தவுடன் அவள் நேராக கிளாஸ் ரூம்க்கு சென்று அமைதியாக உட்கார்ந்தாள். அவள் கண்கள் கதவை பார்த்து கொண்டே இருந்தது. அவர் உள்ளே வந்த அந்த நொடியில் அவளுடைய கவனம் முழுவதும் அவர் மீதே சென்று சேர்ந்தது. கிளாஸ் ஆரம்பித்ததும் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் தெளிவாக அவளுக்குள் பதிந்தது. கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும் விதம், எடுத்துக்காட்டுகள், குரலின் உறுதி, அவை எல்லாம் அவளுக்கு ஒரு பாடமாக இல்ல, ஒரு அனுபவமாக மாறியது. அவள் கேட்க மட்டும் இல்லை, உணர ஆரம்பித்தாள். நான் இங்க இருக்கணும், இதுதான் நான் தேடியது என்ற உணர்வு அவளுக்குள் மெதுவாக வேரூன்றியது. அந்த இரவு மீண்டும் அவள் வீட்டில் அமைதியாக இருந்தாலும் அவள் மனசு முழுக்க அந்த கிளாஸ்லயே இருந்தது. அவர் குரல் இன்னும் அவள் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன், ஒவ்வொரு பாஸ் கூட நினைவில் தெளிவாக இருந்தது. அது ஒரு லெக்சர் நினைவு இல்ல, அது அவள் வாழ்க்கையில் மெதுவாக இடம் பிடிக்கும் ஒரு தாக்கம். அந்த குரல், அந்த வார்த்தைகள் அவளை இன்னும் ஆழமாக மாற்ற ஆரம்பித்துவிட்டது. அடுத்த நாள் கிளாஸ் ஆரம்பமானதும் அந்த லெக்சரர் ஒரு புதிய டாபிக் எடுத்தார். லவ் பட் விதவுட் டிசைர். அவர் குரல் மெதுவாக இருந்தாலும் அதில் ஒரு ஆழம் இருந்தது. இரண்டு மனிதர்கள் சந்திக்கிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அந்த புரிதலிலிருந்து ஒரு உணர்வு உருவாகிறது. அது உடலால் இல்லை, மனதால் தொடங்குகிறது என்று அவர் ஆரம்பித்தார். அவர் சொன்ன ஒவ்வொரு வரியும் காதல் என்றதை ஒரு புதிய கோணத்தில் காட்டியது. அது ஒரு உணர்ச்சி, ஒரு இணைப்பு, ஒரு அமைதி என்று அவர் விளக்கினார். அவர் அந்த கான்செப்ட் ஒரு சிறிய கதையாக மாற்றி சொன்னார். ஒரு நாள் அவர்கள் பேசாமல் இருந்தாலும் ஒருவரின் இருப்பு மற்றொருவருக்கு போதுமானதாகி விடுகிறது. அந்த சைலன்ஸ் லேயே ஒரு பாண்டங் உருவாகிறது என்று அவர் சொன்னபோது கிளாஸ் முழுக்க அமைதி நிலவியது. அது ஒரு காதல் கதை போல இருந்தாலும் அதில் எந்த வெளிப்படையான வெளிப்பாடும் இல்லை, ஆனால் அது இன்னும் ஆழமாக இருந்தது. அந்த வார்த்தைகள், அந்த குரல் எல்லாம் சேர்ந்து ஒரு உணர்வை உருவாக்கின. நீரோஷா அந்த கிளாஸ்ல உட்கார்ந்திருந்தாள். ஆனால் அவள் மனசு அந்த கதைக்குள்ளே இருந்தது. இது அவள் முதல் முறையாக கேட்கும் காதல். இதுவரை அவள் கேட்டதல்ல, பார்த்ததல்ல. அவள் முழுக்க அந்த நரேஷன்ல மூழ்கிவிட்டாள். அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவள் மனசில் ஒரு படமாக மாறியது. அவள் சுற்றியிருந்த உலகமே மறந்து போன மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் திடீரென அந்த லெக்சரர் அவள் பெயரை அழைத்தார், நிரோஷா. அவள் சற்று திடுக்கிட்டாள். அவள் அந்த உலகத்திலிருந்து மீண்டும் கிளாஸ்க்கு வந்த மாதிரி இருந்தது. எல்லாருடைய பார்வையும் அவள் மேல் திரும்பியது. இந்த கதையின் கான்செப்ட் என்ன என்று அவர் நேராக கேட்டார். நீரோஷா ஒரு நொடிக்கு எதுவும் சொல்ல முடியாமல் நின்றாள். அவள் கேட்டதெல்லாம் அவளுக்குள் உணர்வாக இருந்தது. ஆனால் அதை வார்த்தைகளில் சொல்ல முடியவில்லை. அவள் உதடுகள் அசைந்தது, ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அவள் முகத்தில் ஒரு சின்ன பதட்டம் தெரிந்தது. கண்கள் கீழே விழுந்தது. அவள் மெதுவாக சிரிப்பை மறைக்க முயன்றாள். ஆனால் அது வெட்கமாக மாறிவிட்டது. அவள் எழுந்து நின்றவாறே பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்தாள். அந்த சைலன்ஸ் உடைத்தது மற்ற மாணவர்கள் சிரிப்பு. அந்த நாள் கிளாஸ் முடிந்தபின் நீரோஷா வீடு திரும்பியதும் நேராக தனது அறைக்குள் சென்றாள். அவள் மனசு இன்னும் அந்த லெக்சர்லயே இருந்தது. அவர் சொன்ன காதலின் அர்த்தம், அந்த குரலின் அமைதி, அந்த உணர்வின் ஆழம். அவள் தனது பழைய டையரியை எடுத்தாள். சில நொடிகள் வெறுமையாக பார்த்தாள். பிறகு மெதுவாக ஒரு தலைப்பை எழுதினாள், ஃபர்ஸ்ட் மேன் வித் ஃபர்ஸ்ட் வாய்ஸ். அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டவுடன் அவளுடைய எண்ணங்கள் ஓட ஆரம்பித்தது.
அவள் எழுத ஆரம்பித்த கவிதை ஒரு மனிதரை பற்றி மட்டும் இல்ல. அவள் முதல் முறையாக உணர்ந்த ஒரு குரல் பற்றி. ஒரு குரல். அது என் மனசை தொடும் முன் நான் என்னவென்று கூட தெரியாது என்ற மாதிரி அவள் வரிகள் உருவாகின. அந்த குரல் அவளுக்கு ஒரு பாதையை காட்டியது போல இருந்தது. அது காதலா இல்ல ஒரு ஈர்ப்பா என்று அவளுக்கே புரியவில்லை. ஆனால் அது அவளை முழுவதும் நிரப்ப ஆரம்பித்தது. எழுதிக்கொண்டே இருந்தபோது அவள் உலகமே அந்த குரலாக மாறியது. அவர் பேசும் விதம், அவர் சொன்ன வார்த்தைகள், அவை எல்லாம் அவள் உள்ளே ஒரு இடத்தை பிடித்துவிட்டது. அது ஒரு சாதாரண இன்ஸ்பிரேஷன் இல்ல. அது மெதுவாக ஒரு ஈர்ப்பாக, ஒரு பிணைப்பாக மாறிக்கொண்டிருந்தது. நீரோஷா அதை உணர்ந்தாள். ஆனால் அதை நிறுத்த முயற்சி செய்யவில்லை. அவள் அந்த உணர்வில் முழுக்க மூழ்கிக் கொண்டே இருந்தாள். நாட்கள் நகர்ந்தது. ஆனால் நீரோஷாவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இல்ல. ஒவ்வொரு லெக்சர் முடிந்ததும் அவள் வீட்டுக்கு வந்தவுடன் முதலில் தேடும் ஒன்று அவளுடைய டையரி. அது இப்போ ஒரு சாதாரண புத்தகம் இல்ல. அவள் உள்ளத்தின் குரல். அந்த நாளில் அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் குரலின் ஓசை, அவர் நிறுத்திய இடங்கள் கூட, அனைத்தையும் அவள் எழுத்தாக மாற்ற ஆரம்பித்தாள். முதல் சில நாட்களில் அது ஒரு நினைவாக இருந்தது. ஆனால் மெதுவாக அந்த எழுத்துகள் கவிதைகளாக மாறின. ஒவ்வொரு வரியும் அவள் மனசின் ஒரு துளி. நான் கேட்கிறேன், ஆனால் சொல்லவில்லை. நான் உணர்கிறேன், ஆனால் காட்டவில்லை என்று அவள் எழுதினாள். அந்த குரல் அவளை எப்படி தொட்டது? எப்படி அவள் மனசில் ஒரு இடத்தை உருவாக்கியது? அதை வார்த்தைகளில் பிடிக்க முயன்றாள். அந்த டையரியில் அவர் ஒரு மனிதராக இல்ல, ஒரு குரலாக மாறினார். அவள் வாழ்க்கையில் முதன்முறையாக கேட்ட, அவளை முழுவதும் மாற்றிய அந்த குரல். அது காதலா என்று அவள் கேட்கவில்லை. ஆனால் அது ஒரு அமைதியான பாசம் போல அவளுக்குள் வளர்ந்தது. பேசாத, வெளிப்படாத, ஆனால் மறுக்க முடியாத ஒரு உணர்வு. ஒவ்வொரு இரவும் அவள் அந்த நாளின் கவிதையை முடித்தபின் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தாள். அந்த அமைதியில் கூட அவள் தனியாக இல்லை. அந்த குரல் அவளோடு இருந்தது. அது அவளுக்கு தைரியம் கொடுத்தது. சில நேரங்களில் குழப்பமும் கொடுத்தது. ஆனாலும் அது அவளை விட்டு போகவில்லை. அந்த சைலன்ஸ் லேயே அவள் அந்த உணர்வை வாழ ஆரம்பித்தாள். அந்த டையரி மெதுவாக ஒரு கதையாக மாறியது. நீரோஷாவின் வாழ்க்கை, அவள் உள்ளத்தில் நடந்த ஒரு அமைதியான காதல். யாருக்கும் தெரியாமல், யாரிடமும் சொல்லாமல் அவள் அதை எழுத்தாக வாழ்ந்தாள். அந்த லவ் சத்தமில்லாமல் இருந்தாலும் அது அவளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய உணர்வாக மாறிக்கொண்டே இருந்தது. அந்த நாள் வரைக்கும் நீரோஷா ஒரு முடிவை மெதுவாக மனசுக்குள் கட்டி வைத்திருந்தாள். அந்த டையரி, அவள் எழுதின ஒவ்வொரு உணர்வும், ஒவ்வொரு வரியும், அதை ஒருநாள் அவரிடம் கொடுக்கணும் என்று முடிவு செய்தாள். ஃபேர்வெல் டே தான் அந்த நாளாக இருக்கணும் என்று அவள் தீர்மானித்தாள். எப்படி சொல்லணும்? எந்த வார்த்தையில ஆரம்பிக்கணும்? எப்படி அந்த உணர்வை அவருக்கு புரிய வைக்கணும் என்று அவள் தினமும் மனசுக்குள் பயிற்சி செய்தாள். அது ஒரு கிஃப்ட் மாதிரி. அவள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை அவரிடம் கொடுக்க போற மாதிரி. ஃபேர்வெல் டே வந்தது. அந்த நாள் அவளுக்கு ஒரு சாதாரண ஃபங்க்ஷன் இல்ல, ஒரு முடிவு, ஒரு தொடக்கம், இரண்டுமே கலந்த ஒரு தருணம். அவள் டையரியை மெதுவாக கையில் பிடித்துக்கொண்டு ஸ்டேஜ் பக்கத்தில் நின்றாள். அவள் உள்ளே ஒரு கலக்கம் இருந்தாலும் அது மகிழ்ச்சியோடு கலந்து இருந்தது. இன்னும் சில நொடிகளில் அவள் அவன் முன் நின்று அவள் உணர்வை சொல்லப் போறாள். அந்த எண்ணமே அவளுக்கு ஒரு நடுக்கம் கொடுத்தது. அவள் மைக் எடுத்துக்கொண்டு லெக்சரர் ஐஸ்டகெக்கு அழைக்க தயாரானாள். அந்த நேரத்தில்தான் அவள் பார்வை அவனை தேடியது. ஆனால் அவன் தனியாக இல்லை. அவன் பக்கத்தில் ஒரு பெண் இருந்தாள். அவர்கள் இருவரும் அருகருகே நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த காட்சி அவளுடைய கண்களில் பதிந்த நொடியிலேயே அவளுடைய மனசு ஒரு நொடிக்கு நின்ற மாதிரி ஆனது. அவள் அங்கேயே உறைந்து நின்றாள். கையில் இருந்த டையரி சற்று கனமாக உணர்ந்தது. மைக் முன்னால் இருந்தாலும் அவளுடைய குரல் வரவில்லை. சொல்ல நினைத்த வார்த்தைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் மறைந்துவிட்டது.
அவளுடைய உள்ளத்தில் ஓடிய அந்த எல்லா உணர்வுகளும் ஒரே நொடியில் அமைதியாகி போனது. அது சோகமா, அதிர்ச்சியா, இல்ல வெறுமையா என்று அவளுக்கே புரியவில்லை. அந்த மேடையில் மக்கள் காத்திருந்தார்கள். ஆனால் நீரோஷா மட்டும் அந்த தருணத்தில் இல்லை. அவள் பார்வை மட்டும் அந்த ஒரு காட்சியில் நின்று கொண்டிருந்தது. குரல் அடைந்து போனது. முகத்தில் எந்த உணர்வும் தெரியவில்லை. ஆனால் அவள் உள்ளே ஏதோ ஒன்று உடைந்து சத்தமில்லாமல் விழுந்தது. அந்த நாள் அவள் சொல்ல நினைத்த எல்லா வார்த்தைகளும் அவள் உள்ளத்திலேயே அமைதியாக முடிந்துவிட்டது. அந்த இரவு முழுக்க நீரோஷா கண்ணீர் துடைக்காமல் அழுது கொண்டே இருந்தாள். தலையணை நனைந்தாலும் அவள் மனசு அமைதியாகவில்லை. அவள் கண்களுக்கு முன் ஒரே காட்சி, அந்த மேடை, அந்த லெக்சரர், அவருடன் நின்ற அந்த பெண். அந்த அதிர்ச்சியிலிருந்து அவள் வெளியே வர முடியவில்லை. அவள் யார் என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் அவள் உள்ளத்தில் எழுந்தது. அவள் நம்பிய அந்த உலகம், அவள் அமைதியாக காதலித்த அந்த உணர்வு, அதற்குள் திடீரென நுழைந்த அந்த உருவம் அவளை சிதறடித்தது. அவள் மனசு அதை புரிந்து கொள்ள முயன்றது. ஆனால் ஏற்க மறுத்தது. ஆனால் உண்மை அவள் உள்ளத்தில் மெதுவாக வெளிப்பட்டது. கண்ணீருடன் சேர்ந்த ஒரு கசப்பான உண்மை. அந்த லெக்சரர் அருகில் நின்றிருந்த பெண் அவள் சொந்த சகோதரி தான்.